SCD, IIPC, அப்புறமா SRS. ஓகே. இது 5 பிள்ளை. CLP, CFC, SCD, IIPC and SRS. இந்த 5 பிள்ளைக்கான ஃபீல்ட் அட்ரஸ் தெரியுமா? CLP இல்லையா? சரி, ஓகே. அடுத்து CFC னா சரி, நான் சொல்றேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. CLP மீன்ஸ் என்னன்னா சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஒரு இடத்துல நம்மளோட கற்றல், லேர்னிங் அண்ட் டீச்சிங். சரியா? அதுதான் CLP. அடுத்தது வந்து CFC. CFCனா சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கு. நம்ம ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் பற்றி தெரியும் பேசலாம். அடுத்தது வந்து SRI அப்படின்னா சோஷியல் இனிஷியேட்டிவ். சரியா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ். தென் IIPC என்னன்னா என்னது? இன்ஸ்டிடியூட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஷிப்ஸ். சரியா? IIPC. சரியா? லாஸ்ட் ஒன் வந்து SCD, ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒன்றுக்கும் ஒன்று வந்து எல்லாமே தொடர்புடையதாக தான் இருக்கும். அது லேர்னிங்காக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம வேலைக்கு போனது எங்கே போனாலும் சரி, ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு மனுஷனாக நம்ம வந்து மூவிங்கில் இருக்கிறதுக்கு இந்த 5 பில்லரும் வந்து என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட தாட்டில் வந்து என்னன்னா இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுதுன்றது வந்து தெரியாது. பட் நம்ம இதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நம்மளோட இதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா SCDயோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லில் 2 வருஷம் முடிச்சாச்சு. ஆமாம் இல்லையா? அடுத்து வந்து ஃபைனல் இயரில் நிறைய வந்துருக்கு. தியரி பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது. இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டட் உங்களோட டொமைன் இல்லையா? அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரியாக வந்து நம்மளோட இதை வந்து அவுட்புட் அதாவது காட்ட போகிறீங்க அப்படின்றத நம்மளோட ப்ராஜெக்டாக இருக்கும். ஆமாம் இல்லையா? ஃபைனலியில் அதை பண்ண போகிறீங்க. இதெல்லாம் தான் எதுக்கு நடக்கணும்னா ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட். இப்போ இவ்வளோ நாள் படிச்சது வந்து ஃபுல்லாக என்னன்னு பேசியிருக்கோம்னா எதுவுமே செய்வோம். எப்படி வந்து உங்களோட டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓரளவுக்கு வந்து சைபர் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டின்றனால உங்களோட டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணணுமோ லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ இதை வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்து வர இயரில் வந்து ஆண்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக இந்த 2 ஆண்டுகளில் படித்ததை வச்சு நீங்கள் எப்படி வந்து உங்களோட கரியரை வந்து டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு அப்படி தெரிஞ்சு சொல்லுங்கள். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். ஓகே. உண்மையான ஒர்க் ஸ்பேஸில் எப்படி இருக்குமோ, ஏன்னா இது வரைக்கும் படிச்சது வந்து தியரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. அதுபடி கொஞ்சம் ஏதாச்சும் ஆப் இதெல்லாம் ஸ்கில் கரியர். இப்போ பாயிண்ட் பிடிச்சிட்டு குட் பாயிண்ட். எப்பவுமே வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் டச் பண்ணிடுவேன். ஆமாம், ஏதாவது ஒரு ஆப். ஏன்னா அது வந்து உனக்கு அந்த இது ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து என்ன பண்ணுவாங்க வேற ஒன்று வந்து இன்டர்ன்ஷிப்பு, 2வது வந்து ஆப். அடுத்தது கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இது ரிலேட்டடாக. அடுத்தது வேற எங்கெல்லாம் ப்ராப்ளம் சால்விங். ஓகே. அது வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுனால தானே அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஆமாட்டக்கண்ணா, சிவமணி சொன்னது கரெக்டு தான். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு அதுக்கு சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். அது வந்து படிப்புக்கு மட்டும் கிடையாது, வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அது அப்ளிகபிள் தான். ஸோ இன்றைக்கி நம்ம டிடி விஷன் வீடியோவில் கேஸ் ஸ்டடி, அதாவது வந்து 5 பில்லர், அந்த 5 பில்லரில் SCDன்ற ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட் பற்றின செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு பில்லரை பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.